Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் பல்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிக்கிட்டு வரோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கவர் பண்ண டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ வாங்க நம்ம டிலே பண்ணாமல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ன்றதை பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் என்னன்றது பார்த்துருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் நான் மேலே தர்றேன், பார்க்காட்டி அதை பார்த்துருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் டைப் ஸ்கேல்பிங், செகண்ட் டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். தேர்டு டைப் என்னென்னா ஸ்விங் ட்ரேடிங், ஃபோர்த் பொசிஷனல் ட்ரேடிங். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ட்ரேட் எடுத்தாலும் இந்த நாளுக்குள்ளே ஒன்று கவர் ஆயிரும். நீங்கள் வேறு பேர் வச்சு கூப்பிட்டாலுமே இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான் மேஜரான டைப். வாங்க நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரேடிங்கையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணுறது. இந்த மாதிரி ட்ரேட் ஒரு செகண்ட்ஸ் கணக்கில், இப்போது நீங்கள் 5வது செகண்ட் வாங்கி ஒரு 20வது செகண்டு கூட விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இல்லாட்டி ஒரு நிமிஷத்தில் வாங்கி ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். எல்லாமே இந்த ஸ்பீடை பொறுத்தது. ஸ்கேல்பிங் ஆர் ஸ்கேல்ப் ட்ரேடிங்கிறது இன்ட்ராடேக்குள்ளே வர்ற ஒரு ட்ரேடு. இதில் நிறைய குவான்டிட்டிஸ் ஆர் நிறைய வால்யூமில் இது பை பண்ணி செல் பண்ணுவாங்க, ஆர் செல் பண்ணி பை பண்ணுவாங்க. சின்ன மூமெண்ட்டே இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு பெரிய ப்ராஃபிட் தரும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டிஸ் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 ரூபா ஷேர் 10 வாங்குறீங்க, அந்த 100 ரூபா ஷேர் 100லேருந்து 101 போகுது. அப்போது உங்களோட ப்ராஃபிட் 10x1 10 ரூபா தான். டைப் 1 ட்ரேடர் வந்து ஒரு நார்மல் ட்ரேடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டைப் 2 ட்ரேடர் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10,000 குவான்டிட்டிஸ். இது வந்து அதே ஸ்டாக் 100 ரூபா ஸ்டாக் தான், ஆனால் குவான்டிட்டிஸ் மட்டும் 10,000 இருக்கிறதுனால 100 to 101 அப்படின்னு மூவ் ஆகும்போது, ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும்போது, அதாவது அதே 100 ரூபா ஸ்டாக்கை தான் இந்த ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ணுறவங்க வாங்குகிறாங்க. 100 to 101 போகும்போது அந்த 10,000 குவான்டிட்டிஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா 10,000 into 1 10,000 rupees ப்ராஃபிட்டாக வரும். ஸ்கால்பிங் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ட்ரேட் இருப்பாங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயும் இது பண்ணலாம். ஆர் இந்த மூமெண்ட் வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நடக்குதுன்னா அந்த 5 to 10 செகண்ட்ஸ்லாம் அவங்க பை பண்ணி செல் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு குயிக்காக டெசிஷன் எடுத்து அந்த எக்ஸிக்யூஷன்லாம் அஜைலாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கிற தன்மை இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்கேல்பிங்லாம் பண்ண முடியும். அது இல்லாமல் நான் நார்மலாக மெதுவாக பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்த டைப் ஆஃப் ட்ரேடிங் என்னென்னா டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே ட்ரேடிங், ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து ஒரு நாள், அதாவது மார்னிங் 9:15 to ஈவினிங் 3:30 இந்தியன் மார்க்கெட் டைமிங் படி இந்த டைமிங்குள்ளே நீங்கள் பை பண்ணி செல் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ட்ரேட் ஒரு டே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாவகாசமாக இப்போது நம்ம பை பண்ணிவிட்டு நாளைக்கு செல் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ட்ரேடு வந்து டே ட்ரேடிங்குள்ளே வராது. ஸ்கேல்பிங்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது, இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஆனால் ஸ்கேல்பிங்கில் ரிஸ்க் ரொம்ப 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 அதிகம். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான். அதாவது ஸ்கேல்பிங்க்கு ஒரு 9 சொன்னால் இதில் ஒரு 7 அந்தளவுக்கு தான் ரிஸ்க்கு இருக்கும். ஆனால் மற்ற ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது டே ட்ரேடிங்கும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமானது தான். எப்பயுமே நியூ ட்ரேடர்ஸ், அதாவது பிகினர்ஸ், புதுசாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க எப்பயுமே இந்த ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் என்ன விரும்புகிறாங்கன்னா இந்த டே ட்ரேடிங் ஆர் ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினச்சி அதில் போய் விழுந்து நிறையா பணத்தை இழந்துடுறாங்க. ஸோ பிகினிங்கில் இந்த சைடு தலை வச்சு படுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்றைக்கி வாங்குறீங்க, ஆர் சர்டைன் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. வாங்கிட்டு அந்த ட்ரேடை வந்து ஒரு நாளோ இல்லை பல நாட்களோ, அதாவது ஒரு 2-3 நாள் கழித்து வைக்கிறீங்க, ஆர் 2-3 வாரம் கழித்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்விங் ட்ரேடிங்கில் கவர் ஆகும். மற்ற 2 ட்ரேடிங்கையும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஸ்கேல்பிங் அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்கில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் என்னென்னா நிறையா பேருக்கு ஒரு பயம் இருக்கும். என்னென்னா நம்ம இப்போது ஒரு நாளைக்குள்ளே வாங்கி விற்காட்டி நம்ம சொத்தெல்லாம், நம்ம போட்ட பணம்லாம் எல்லாமே மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடுமோ, ஆர் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம்
எப்பயுமே எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க ஸ்விங் ட்ரேடிங் அதாவது மோஸ்ட்டாக நீங்கள் ஒன் டேக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் சில பேர் இருக்காங்க, நிறையா பேர் எப்படின்னா இந்த மாதிரி எனக்கு டைம் எவ்வளோ நாளும் பரவாயில்ல, எனக்கு வந்து அந்த பயம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இருக்க ரிஸ்க் என்னென்னா நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரேடிங்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிஸ்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் நிறையா ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா அந்த ஸ்டாக் ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆயில் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நிறையா குவான்டிட்டி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ப்ரைஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். பேசிக்காக ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு ஸ்விங்கை கேப்சர் பண்ணுறது, அதாவது ஒரு மூமெண்ட்டை பெரிய மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் இருக்க இமேஜ் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டு. அதில் ரெட் கலரில் போட்டிருக்க அந்த ஒரு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து நான் வாங்கின ப்ரைஸ், அதாவது பை ப்ரைஸ். க்ரீன் கலரில் கோடு போட்டிருக்கிறது நான் விற்ற ப்ரைஸ், அதாவது ஜூன் மிட்டில் வாங்கி ஜூன் எண்டில் விற்றது. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்விங் ட்ரேடிங்க்கான எக்ஸாம்பிள். இதில் அரௌண்ட் 450 இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ், அதாவது பை ப்ரைஸையும் செல் ப்ரைஸையும் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டிஃப்ரென்ஸ் அரௌண்ட் 450 வரும். அது வந்து என்னோடய ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட ப்ராஃபிட். இதேமாதிரி நான் 10 ஸ்டாக் வச்சுருந்தேன்னா 450 × 10 4500. இதுதான் என்னோடய ஓவரால் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். நான் ஸ்விங்குன்னு எதை மீன் பண்ணுறேன்னா, அந்த ப்ளூ கலர் லைன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெட் கலரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கேருந்து மேலே க்ரீன் கலர் வரைக்கும் ஒரு ஸ்விங். இது வந்து ஒரு ஸ்விங்குன்றதுனால இது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது பொசிஷனல் ட்ரேடிங். இந்த ஸ்விங் ட்ரேடிங்கும் பொசிஷனல் ட்ரேடிங் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னென்னா அந்த டைம் டியூரேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஹோல்ட் பண்ணால் அது வந்து பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுல அதிக மூமெண்ட் கேப்சர் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னா இந்த பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ரிஸ்க்கு வந்து இது கம்பேரிட்டிவ்லி மற்ற டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங், அதாவது ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது பொசிஷனல் ட்ரேடிங்க்கு ரிஸ்க் ரொம்பவே கம்மி. பொசிஷனல் ட்ரேடிங்க்கு அடுத்து இன்வெஸ்டிங் வரும். கிட்டத்தட்ட பொசிஷனல் ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங்கும் ஓரளவுக்கு ஒரே சிமிலராக தான் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் ஒரு டேஸ் டு வீக்ஸ் டியூரேஷனில் நம்ம ஹோல்ட் பண்ணால், பொசிஷனல் ட்ரேடிங் வீக்ஸ் டு மந்த்லி பேசிஸ், அதாவது ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு 6 மாதமாக இருக்கலாம். இதனால் வர்ற ப்ரைஸ் மூமெண்ட் வந்து அவங்க கேப்சர் பண்ணுவாங்கன்றதுனால அது பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பொசிஷனல் ட்ரேடிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இன்வெஸ்டிங் கூட ரிலேட் ஆனது. அதாவது இது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. தனித்தனியாக பிரிச்சுன்னு இது பண்ண முடியாது. அது வந்து ஒரு மெர்ஜ் ஆகிற மாதிரி, பொசிஷனல் ட்ரேடிங் இன்வெஸ்டிங்கும் மெர்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஏன் இது இன்வெஸ்டிங் கூட ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஈவன் நீங்கள் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸோடு ஹோல்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அதனால தான் இது இன்வெஸ்டிங் கூட ரிலேட் ஆகுன்ற மாதிரி நான் சொன்னேன். ஆல்சோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். டெக்னிக்கலை விட ஃபண்டமெண்டல் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது ஸ்கால்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் இருக்கும்போது அதை பண்ணுறவங்களையும் ஸ்கால்பர், டே ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர், பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற வீடியோஸ் ஆன்லைனில் நீங்கள் படிக்கும்போது இந்த 4 டைப்ஸுன்றது மட்டும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டு சேர்த்து போட்டிருப்பாங்க. அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இந்த மேஜராக இந்த 4 டைப் ட்ரேடிங் தெரிஞ்சாலே இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது அது டே ட்ரேடிங் ஆர் ஸ்கேல்பிங் ரெண்டுக்குள்ளேயும் வந்துடும். ஆனால் நம்ம தனியாக அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற ஒரு கேட்டகரியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு ஆர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி ஏன் பிடிக்கல அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்வெஸ்டிங் டைப்ஸ் என்னன்றதை எலாபரேட்டாக பார்ப்போம். தேங்க்யூ.